அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசிக்கு ஏப்ரல் 18ஆம் தேதி முதல் 15 வருட உழைப்பின் பலன் கண்கூடாக காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைகிறது. இவை நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் நடந்தே தீரும் என்ற வகையில் மிதுன ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு விரயஸ்தானமான ரிஷப ராசி சுக்கிரன் செல்கிறார். அங்கு ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. இதன் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இத்தருணங்கள்ல குரு புதன் தரும் பரிவர்த்தனை யோகத்தால் எதிர்பாராத முன்னேற்ற பலன்களை நீங்கள் இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாம். அந்த வகை சுக்கிரனுடைய இந்த பயிற்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு பஞ்சம விரையாதிபதியானவர் சுக்கிரன். விரையாதிபதி சுக்கிரன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது வரவை காட்டில் செலவுகள் சற்று அதிகமாக இருக்குங்க. இந்த செலவுகளை சமாளிக்க சுப செலவுகளை மேற்கொள்வது என்பது மிக மிக அவசியங்க. இது போன்ற நேரங்கள் சுப விரயங்கள் செய்வதன் மூலம் வீண் விரயங்களிலிருந்து விடுபட இயலுங்க. வீட்டிற்கு தேவையான டிவி, மிக்சி, கிரைண்டர் போன்ற மின்சாதன பொருட்கள் வாங்குவது, பிள்ளைகளின் கல்யாணத்தை முன்னிட்டு சீர்வரிசை பொருட்கள் வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்தலாங்க. அதற்கான முயற்சிகளை நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல் குடும்பத்தார்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் அவர்களுக்கு தேவையானவற்றை வாங்கி தருவதன் மூலமாக அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த சுக்கிரனுடைய பயிற்சி அமைகிறது. அதே போல இத்தருணங்கள்ல வாழ்க்கை துணைக்கு வேலை உதிரி வருமானங்கள் வர இருக்கு. பிள்ளைகளின் உத்தியோகம் சம்பந்தமாக மேற்கொண்டு வந்த முயற்சி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைகிறது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் குரு வீட்டில், குரு உங்கள் ராசிநாதன் புதன் வீட்டிலும் சஞ்சரித்து பரிவர்த்தனை யோகம் பெறுகிறார்கள். எனவே இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டம் முழுவதுமே தொழில் முன்னேற்றம், தொகை எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் யோகமும் உண்டுங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல பொறுப்புகள் கிடைக்க இருக்கு. அதே நேரம் இக்காலகட்டத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை இருப்பதால் பெற்றோர்களின் ஆரோக்கியத்தில் குறைபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் உடல் ஆரோக்கியத்தில், குறிப்பாக பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லது. அதே போல் பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் மீண்டும் தலை தூக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதனால் எச்சரிக்கையோடு செயல்படுங்க. செவ்வாய் சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது என்பது மிக மிக அவசியம் என்பதையும் கிரகநிலைகள் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல் மிதுன ராசினியர்களுக்கு லாப வாய்ப்புகள் உருவாகும். புதிய நண்பர்கள் தொடர்புகள் மூலம் முன்னேற்றம் கிடைக்குங்க. கிரகநிலைகள் பல சாதகமாக இருக்கு. மரியாதை மற்றும் உயர்ந்த சிந்தனை அளிக்குதுங்க. இந்த தருணங்கள்ல படித்து முடித்து வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு நிறுவனத்தில் நல்ல ஒரு ஊதியத்துடன் வேலை கிடைக்க இருக்கு. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்க தாராளமாக முயற்சிக்கலாங்க. மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். கலைஞர்களுக்கு சாதகமான மற்றும் லாபகரமான வாய்ப்புகள் உருவாக இருக்கு. 11ஆம் இடத்தில் சூரியன் சுக்கிரன் இருப்பதாலும் புகழும் வருமானமும் கிடைக்க இருக்கு. 9ஆம் இடத்தில் ராகு இருப்பது தொழிலில் திடீர் முன்னேற்றத்தை தரலாம். குரு சொந்த ராசியையும் பாக்கியஸ்தானத்தையும் பார்வையிடுவதால் சிறப்பான பலன்கள் நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம மீனத்தில் நீச்ச புதன் இருப்பதால் மனதில் குழப்பங்கள், தீர்மானங்கள்ல தாமதம் ஏற்படலாம். 3ஆம் இடத்தில் கேது இருப்பதால் உறவுகள் விலகல் மற்றும் தைரியத்தில் ஏற்றத்தாழ்வு காணப்படலாங்க. ராசியில் குரு இருப்பதால் அவ்வப்பொழுது மனதில் குழப்பங்களும் கவலைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. தேவையில்லாத வீண் குழப்பங்களை தவிர்த்து நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அதே போல இக்காலகட்ட கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் புதன் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்திற்கு வருகிறாருங்க. எனவே லாபஸ்தானம் பலம் பெறக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைகிறது. தொழில் வளர்ச்சி அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை கூடுங்க. இதன் காரணமாக வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்கு. புதிய கிளை வியாபாரங்கள் ஆரம்பிப்பதற்கான முயற்சி
முயற்சிகளை மேற்கொண்டு அவற்றில் வெற்றியும் காண இருக்கீங்க. புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேருங்க. பிரபலங்களை சந்தித்து பெருமை அடைய இருக்கீங்க. சூரியனோடு புதன் இணைவதால் புத ஆதித்ய யோகம் உருவாகிறது. எனவே பிரகாசமான எதிர்காலம் நிச்சயம் அமையுங்க. உத்தியோகத்தில் தலைமை பதவிகள் தானாக தேடி வர இருக்கு. பொதுநலத்தில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் ரிஷப ராசிக்கு புதன் செல்கிறார். அங்கு சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார். இதன் விளைவாக வீடு மாற்றங்கள் இடமாற்றங்கள் வரலாங்க. விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ இருக்கீங்க. துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். நினைத்ததை நினைத்த நேரத்தில் செய்து முடிப்பீங்க. கடல் தாண்டி செய்தி உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் விதத்தில் அமையிருக்கு. அதே போல் உத்தியோகத்தில் சம்பள உயர்வு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய். அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் இந்த நேரம் சொத்துக்களால் லாபம் நிச்சயம் கிடைக்குங்க. முன்பு குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்போது அதிக விலை விற்று லாபத்தை கொடுக்குங்க. இளைய சகோதரத்தோடு இருந்த பிரச்சனைகள் அகல இருக்கு. பொருளாதாரம் நிறைவாக இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் சுக்கிரனுடைய பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மீன ராசியில் செவ்வாய் மற்றும் சனியினுடைய சேர்க்கை ஏற்படுகிறது. அதாவது உங்களுடைய ராசிக்கு 6, 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய், 6, 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியான சனியும் மீனத்தில் ஒன்று சேர்கிறார்கள். இந்த பகை கிரகங்களுடைய சேர்க்கை என்பது மிதுன ராசினியர்களான உங்களுக்கு அவ்வளவு நல்லது கிடையாதுங்க. விரயங்கள் கொஞ்சம் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த விரயத்தை சுபவிரயமாக மாற்றிக்கொள்வது என்பது மிக மிக அவசியங்க. வீடு மாற்றங்கள் உருவாகும். மருத்துவ செலவுகள் உண்டு என்பதால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது நல்லது. உடன்பிறப்புகள்ல அனுசரிப்பு குறையும் என்பதால் எதையும் திட்டமிட்டு செய்ய இயலாது. இக்காலத்தில் சுய ஜாதக அடிப்படையில் வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லதுங்க. அதே போல மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சுக்கிர பயிற்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்குங்க. வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு புதிய பங்குதாரர்கள் வந்தனைய இருக்காங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகள் நுணுக்கங்களை கற்றுக் கொடுப்பாங்க. கலைஞர்களுக்கு விலகி சென்று ஒப்பந்தங்கள் வந்து சேரும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை தேவை. பெண்மணிகளுக்கு அதிக விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. ஆரோக்கிய கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் உடனே மருத்துவரிடம் அணுகி ஆலோசனை பெறுவது அவசியம். இத்தருணங்கள்ல மிதுன ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது காமதேனு வழிபாடு கவலையை போக்கும் வழிபாடாக அமைகிறது மிதுன ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல.